ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விடிஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் தி கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் பார்ட் 4. ஸோ இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்ட் 3 அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக ஒரு 4-5 கார் விற்று 60,000 இருந்து ஒரு 87,000க்கு தாவிருப்போம். ஆக்சுவலாக அது 86,000. இப்போ நான் ஒரு சின்ன காரை விற்றுருப்பேன் 1000 ரூபாய்க்கு, அதனால் ஒரு 1000 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கா, எதுவுமே ஓப்பன் இல்லை. இப்போ நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 கார் வாங்கிட்டு வந்துடுவோமா. வாங்க மக்களே, இந்த டாஜ் தார் தான் மக்களே நல்ல விலைக்கு போகுது. அந்த கார் தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். இது வந்து எவ்வளோ, 29 ஆண்டி, ஒரு ரொம்ப ஓவரா இல்லை, 25,000 ரூபாய்க்கு கூட. 25,000 ரூபாய் நாட் சாட்டிஸ்ஃபைடா. அப்போ 29, அப்போ 27,500. ஹியர் இஸ் த கியா ப்ரோ. என்ன ப்ரோ இது 25,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா நான் வாங்கிட்டு போயிருப்பேன் ப்ரோ. போடு 5 ஸ்கில் பாயிண்ட்டு. சரி, நம்ம பார்கெயின் தான் மக்களே, பெட்டர் பார்கெட்டில் இருந்து எதுக்கு தாவிருக்கோன்னா ஹாப்பி கஸ்டமர் தாவிட்டோம். ஓகே, இப்போ அதே கார் திரும்ப வாங்குவோமா. கோடா ஒக்டா 29,000. இப்போ 27,500 சொல்லணும், குத்துருவோம் பாருங்க. குத்துறான் பாருங்க. டாஜ் தாரங்கடா, அந்த கார் தேடி தான்டா நான் வந்தேன் மக்களே. உண்மையிலே இந்த ராயப்பன் கார் செம இதில் போகுது, செம ப்ரைஸுக்கு போகுது. இது எவ்வளோன்னு சொல்லுவேன், 25,000 தான் நான் வாங்குவேன். 18,000, 15,000 கொடு, நான் 20,000 போட்டு எடுத்துக்கிறேன். 15,000, 1,500 போட்டு எடுத்துருக்கேன். டாய் மக்களே, 3 காரு சர்ன்னு வாங்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கார், அந்த டாஜ் தார் மட்டும் வந்துச்சுன்னா போதும், நான் தட்டி தூக்கிடுவேன் மக்களே. இந்த கார் வாங்கி பார்ப்போமா. இந்த கார் தான் மக்களே நல்ல விலைக்கு போகுது. ஒரு 15,000 கொடுப்பா, டப்புன்னு வாங்கிட்டு போயிடுறேன். 33. ஃபஸ்ட்டே நம்ம இந்த கார் வாங்கியிருக்கணுமோ. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. எங்கடா அந்த டாஜ் தாரு, அந்த தேடி தான்டா நான் வந்தேன். சரி, அடுத்த தெருவுக்கு போய் பார்ப்போம் மக்களே. நான் பாட்டின காரை வாங்கினே போகிறேன் இருங்க. இங்கேருந்து நான் 2,500 ரூபாய்க்கு ஒரு டோ ட்ரக்கு இது பண்ணிடலாம் மக்களே. இங்கே ஒரு கார் கூட இல்லை. டோ ட்ரக் அப்கிரேட்ஸுக்கு போயிட்டு டோக்கு போயிட்டு ஓகே பர்ச்சேஸ்டு. என்ன எத்தனை கார் வாங்கியிருக்கோன்னு தெரியலையே. இந்த கார் வாங்கலை, அதுக்கு அடுத்த கார் நம்ம 3 கார் வாங்கிட்டோம் மக்களே. 3 4 1 2 அது ஒரு 3. இப்போ ஒரு 1,000 2,000 இல்லை ஒரு 8,000க்கு ஒரு கார் கிடச்சிருந்தா வாங்கிடுவேன். 10,000 15,000 சார், ஒரு 7,500 தாங்க சார். 7,500 200 ஆத்தாடி 72,000 போடுறேன். யூ ஆர் அண்ட் மாஸ்டர் பிகினர் பார்கெய்னர். திஸ் இஸ் ரியலி ஸ்டார்டிங் டு ஆங்கிரியா. சரி, அப்போ 8,999 8,999 மக்களே. எத்திச்சு மக்களே. என்ன மக்களே இது, எவ்வளோ செலவு பண்ணிட்ட பாருங்க மக்களே இன்னைக்கு நான். சரி, நீங்களாம் காருக்கு முன்னாடி போயிடுங்க. இந்த ராயப்பன் காரை நான் ஓட்டிட்டு எங்கள் கடைக்கு முச்சி வீட்டுக்கு போகிறேன்டா. கண்டெய்னுக்கு போகிறேன். வாய் வார வளருது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம வாங்கின கார் தானே இது. ஓடி போயிடு. நான் ராயப்பண்ண தான் வருவேன், நீயும் போயிடு. ஏய் போ, அண்ணன் சொல்கிற போ. அவன் போயிட்டான்.
இது வேறு வெளியேற்றும். பக்கத்துலேயே தானே மக்களே இருக்குது, நம்ம அப்படியே போயிடலாம். உண்டா பாருங்க மக்களே. இது என்னது அது? சரி வீட்டா இல்லை என்னது அது? சஸ்பென்ஷன் லெவல் மேலே முன்னாடி தூக்கியிருக்காங்க. அவள்தான் டெட். ஆனால் எனக்கு டெட்டே கிடையாது. ஊந்து போவண்டா. அது ஒரு நம்ம கடை. அடுத்த வாட்டி ஸ்கில் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம எம்ப்ளாயி இது பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்? முட்டி தொலையாத. ஒரு டேமேஜும் இல்லை இதில் மக்களே. லாஸ் தான் மக்களே. எவ்வளோ லாஸ்ன்னு பார்ப்போங்க. 1000 ரூபாவா? எப்பட்றா மணி ஏர்ன் பண்ணதா புரியலையே. ஆமாம் மக்களே, போன வீடியோவில் இருந்தே நம்ம இந்த டேவை கண்டினியூ பண்ணுறோம்ல, அதான் கார் மார்க்கெட் ஓப்பனா. அந்த 4 காரை விற்றாதாண்டா எனக்கு காசு. டே தங்கம், ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறா. நீ ஒரு டேமேஜ் இல்லைடா, உன்னை அப்படியே போட்டு விற்றுருவேன்டா நான். எப்படி அடுத்து பாருங்க மக்களே. இது டே நான் எதுவுமே பண்ணல, அதுவாக போய் நிற்கிதான்னு பார்ப்போம். சும்மா ஹேண்ட் பிரேக் மட்டும் போடுறது. அதுவாக போய் ஆஃபீஸில் நிற்கிதான்னு பார்ப்போமா? யோ ஸ்டார்ட் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நிறுத்து. என்னது இது? இருங்க மக்களே, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். டே போயிட்டு ஏய்ப்பா ரிவர்ஸில் வாடா. ரிவர்ஸ் வா. அதுக்குன்னு போய் அங்கே முட்டாத. யோ கொஞ்சம் முன்னாடி போ. பின்னாடி வா. அப்படிதான். ஓகே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வர முடியாது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு யாருங்க எவன்டா அவன் கோக்கெல்லாம் தூக்கி இது போடுறான். உன்னை கூப்பிட்டேன் நான் மக்களே. கலெக்ட்ராஷ் அடங்க ஒய்யால யாருக்கிட்ட இந்த கார் எப்படி கண்டிஷன் எப்படின்னு பார்த்துருவோமா? 0 டேமேஜ் போடு தக்காளி. எவ்வளோ கிடா வாங்கின உன்ன? அங்கே தனியாக ராயப்பன் இருக்கார், அவர் கூட போய் கம்பெனி கொடுப்போம். போகிறதுக்கு வழி தோகுதா? தம்பி குதிச்சு போடா. ஆஃபீஸ் ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு போயிருக்கிறேன். கடவுளே, காசு இல்லை இதில். கம்மி ரேட்டு. இதில் டேமேஜ் இருக்கக்கூடாது இந்த காரில் எதுலேயுமே. கடவுளே, டேமேஜ் இருக்கக்கூடாது. 300 ரூபா தானே போயிட்டு போகுது. ஒரே ஒரு இதுக்கு 300 ரூபாயாடா? இதுக்கு 400 ரூபா. கொல்ல போகிறடா எல்லாரையும். பா சாவடிக்கிறீங்கடா. காசு வந்ததுனா ஃபஸ்ட்டு நான் ட்ரோ ட்ரக் இது பண்ணுறேன் மக்களே. சும்மா எல்லா காரையும் ஒரு வாட்டி போய் எத்துன்னு வந்துருக்கு மொழியில். நீ எப்படி போயினுக்குது? மண்டையில் இறங்கிட்டு போகிற. ஏன்டா அவனே செகண்டுக்கு போயிட்டான். நீ டோக்கு போயிடு, நான் இவனை எடுத்துன்னு வரேன். இன்னும் சவுண்டு கேட்கல. 13 தாங்கிறான் இன்னும். முடிச்சிட்டான். இந்த போட்டு ஐயோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மக்களே, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அந்த 2 காரை இது பண்ணணும் அதே மாதிரி தான் மக்களே. எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? உன் வீட்டில் கரண்ட் போனது ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால் சும்மா தான் சொன்னேன், கோச்சுக்காதீங்க. கார் மார்க்கெட் இருக்கிறதே மறந்துட்டோம்ல மக்களே. நான் மணி 11 தான் ஆகுது.
ஒரே இடத்துலயே சுற்றி நிற்கிறேன் நான். பேக் வா. முன்னாடி போட சாவடிக்கிறானே நம்மளைய. டேய் ஓகே, இந்த கார் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துன்னு வந்துடுறோம். பின்னாடி அப்படிதான். 2 லக்ஸரி காரு, 2 கிளாசிக் கார். அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வரலவா மக்களே. we are entering into the business. ஃபஸ்ட்டே அந்த ராயப்பன் தான் வருவார். ஃபஸ்ட்டு வாங்கின கார் தான் மக்களே எப்போவுமே வருது. 30,000 போட்ட விலைக்கு அப்படியே வாங்கின்னு போவோம் பாருங்க. இதுக்கும் 30,000 தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே விலைக்கு தானே வாங்கினோம். 20,000 போடுறேன். ம் 20,000 2,000 போட்டுற போகிறேன். இதுக்கு எவ்வளோடா வாங்கினேன்? 10,000. பிஸ்னஸ் செமையாக போகுது மக்களே. இதில் செமையாக இருக்குது. போட்ட அத்தை செகண்டே கஸ்டமர் மக்களே. எந்த காரு எங்கடா கஸ்டமர் என்னடா கிளிச்சா? தோக்குதாங்களா சார்? 30,000 ரூபாய் தான், டப்புன்னு வாங்கிட்டு போங்க. சரியான ப்ரைஸ் இது. இன்னும் 3 கார் இருக்குது. டேய் டக்குன்னு வாங்கடா, மணி 1 ஆயிடுச்சு. கார் மார்க்கெட்டு வர போய் காரை தூக்கின்னு வரணும். சுற்றுவோம், அப்படியே சுற்றினே இருப்போம். கஸ்டமர் இந்த ஆஃபீஸா? இந்த இதுக்கா சார்? 10,000 ரூபாய் தான் சார். வந்தானா டக்டி தூக்கின்னு போ சார். நல்லா இருப்பேன் சார். இன்னும் 2 கார் தான், எப்படியாவது வித்துறணும். 45 65, அது ஒரு 30. இன்னைக்கு ஒரு லாபம் பார்க்குறோம் மக்களே நம்ம. சார் எந்த காருக்கு? ராயப்பண்ணா நீங்கள்? சார் தம்பி, நீ பார்க்க உண்மையிலே ராயப்பன் மாதிரியே இருக்கடா தம்பி. சத்தியமாக சொல்கிறேன், நீ உண்மையிலே பார்க்க பிகில் ராயப்பன் மாதிரியே இருக்க. நீ மைக்கேல் ராயப்பன் மாதிரியே இருக்க. இந்த காரை வாங்கிட்டு போடா. 20,000 ரூபாய் தானா இது? எல்லாரும் இதை தான் சொல்கிறீங்க சார், நான் உனக்கே கொடுத்துறேன். ஐயோ, இதுக்கு டேமேஜ் இருக்கா? தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இன்னும் ஒரே ஒரு கார் தான் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 30,000மா? அப்படி பார்த்தாலும் 85,000 தான் வருது. ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னு தெரியலையே. போன காசு அப்படியே கைக்கு வருது. ஐயோ, ஏன்டா ஆஃபீஸை முன்ன வேண. எப்போ அடுத்த ஸ்கில் பாயிண்ட் வரும்? 90. இன்னும் ஒன்று வந்ததுன்னா இந்த இது ஹேர் பண்ணிவிடுவேன் ஒரு எம்ப்ளாயி. இது 2. அப்போ நான் அந்த ஸ்பாஞ்ச் இது பண்ணிவிடுவேன். ஐயோ, இன்னும் ஒரு கார் தான் இருக்குது. மணி 3 ஆயிடுச்சு. டே எவடா வாங்கடா. ஐயய்ய, இப்படி சோதிக்கிறானுங்களே நம்மள. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்துட்டு, அக்கா 30,000 அக்கா வாங்கிட்டு போக்கா. 85,000 ரூபாய் வரும்க்கா எனக்கு, ப்ளீஸ்க்கா வாங்கிட்டு போக்கா. நல்லா இருப்பாக்கா நீ போ. 95,000 ரூபாய் போ. இன்னொரு 5,000 ரூபாய் வந்துந்தோ மக்களே. இப்போ போய் வாங்குறேன்டா நான் சூப்பராவை. யாருக்கிட்ட சூப்பரா வாங்குறேன்டா? கார் மார்க்கெட் மக்களே. இப்போ நான் டைரெக்டாக கார் மார்க்கெட் போகிறேன். மணி இப்போ ஷார்ப்பாக 10. ஒரே நிமிஷம் மக்களே, சாரி. டப்புன்னு மேலே இருக்கிறத ஸ்வைப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்டா அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே திரும்ப வந்த? டேய் வெளில போடா, வெளில போ. மணி 3 ஆயிடுச்சுடாடி. அப்பா ஒரு வழியாக வெளில வந்துட்டேன்டா அங்கேருந்து. இது வேறு இந்த FPS சாவடிக்குது. சூப்பரா வேறு சூப்பரா. டேய் ஒரு 35,000 தாங்கடா. தப்புன்னு தூக்கிட்டு போயிடுறேன் நான் இவனை.
ஏன்னா சூப்பராக நம்ம லேக்ஸில் கூட போட்டு வைக்கலாம் மக்களே. $75,000 ஏய் அநியாயமாக இல்லை உனக்கு இது. 75,000 வாங்கினா கூட நான் 2 லட்சத்துக்கு போட்டு விற்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். சேரா ஒரு 70,000 தான். 5,000 தான்டா கம்மியாக கேட்குறேன். டேய் 70,000 தாடா. போடு. வேற என்ன கார்? வேற 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 மாதிரி டாஜ் ஸ்டார் வந்துச்சு மக்களே. 30,000 25,000 தாங்குது. 27,000 யோ 25,000 இல்லை 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 முடியாது முடியாது முடியாது. எனக்கு கார் வேணாம் இந்த கார் வேணாம் மக்களே. எங்கள் வீட்டில் கரண்ட் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் யூபிஎஸ் போட்டிருக்கோம். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். 33 ஓடி போடா. சாவடிக்கிறானே இவன். டேய் நானே நல்லா தான். ஒரு ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சா? ஸ்பாஞ்சு தான் அடடே இது ஒன்று இப்படி லாக எனக்குது. நீ என்னம்மா தரைக்கடியிலே போயினுக்குற? 33 ஓடிப்போ. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு எவ்வளோ இதுன்னு பார்ப்போமா? அது கார் வாங்கியாச்சு. எங்கேந்திரா அந்த கார் இருக்கு? நோ டேமேஜ். அப்போனா நான் அந்த காரை வாங்கிடலாம். லைட்டா வாசம் கோட வாசம். ஐயோ சாரி தெரியாமல் பாட்டு பாட்டேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துடும். 27 25,000 தான் டப்புன்னு தூக்கிடுறேன். அடே பாவி நல்லா இருப்பியா நீ? டோ ட்ரக்கு காமிச்சு விட்டேன். இப்போ அந்த சுப்ராவை 2.5 லட்சத்துக்கு போட்டு விற்கிறோம் மக்களே. திஸ் இஸ் பிஸ்னஸ். இந்த சுப்ரா காரில் நான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். எப்படி இருக்குன்னு தெரில பா மக்களே. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருட்டிச்சு. இருட்ட போது நான் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்டெய்னருக்கு போயிடுறோம். ஐயோ 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 ட்ரிஃப்ட் டிக்கெட்லாம் போட்டிருக்கான் மக்களே. இதில் சரி ஸ்பீடு போகுது. என்னடா வெடிக்குது? டயர் எதாவது வச்சிச்சோ? நித்ரா கார் தான் ஸ்க்ராட்ச் ஆகிட போகுது. என்னதான் 5,000 ஓமால 95,000 செலவு பண்ணி 90,000 தான் இது இருக்கு. இந்த சுப்ரா காவருக்கே இது ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இதை போட்டு விற்கிறோம். ஆக்ஷனில் வர எல்லா காரையும் தூக்குறோம். ஆக்ஷன் 4 மணிக்கு தான் நான் பார்த்துக்கலாம். விடு. சவுண்டாக பாருங்க மக்களே. இவனுக்கு சும்மால மக்களே. இந்த காரு செம்ம ஸ்பீடு போவோம். பார்க்குறீங்களா? இப்போ காமிக்கிறேன். சவுண்டு பார்த்தீங்களா? அள்ளுது. இதுக்கு மேலே போனால் எங்கேயாவது போய் விட்டுருவேன். இங்கேருந்தே பிரேக் அடிப்போம். பிரேக் அடி பொறுமையாக போ. இவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. திரும்பவும் கரண்ட் போய் சாவடிக்குது. அப்படியே இவனை ஒரு யூட்டன் போட்டு அப்படி போய் நிறுத்து. அப்படியே நிறுத்தி வெளில இறங்கு. என் கடையில் சூப்பராவான்னு எல்லாரும் ஆச்சரியப்படணும்டா. வாயை பொழந்துட்டு வரணும்டா எல்லாம். இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 75,000 வாங்கினேன். வர வெளில இறங்கு. பா செம்ம டேமேஜ் போயிட்டு. இது முடியுமான்னு என்னன்னு தெரில. இவன் ஒருத்தன் இறங்கினுக்கிறேன். அவ்வளோதான் செலவாயிடும் இதுக்கே. இது நான் அந்த காருக்கு ஒரு 2 லட்ச ரூபா போட்டால் தான். $400 கேட்குறான். அவ்வளோதான் மக்களே. இந்த காரு தெரியாதனமாக வாங்கி தொலைச்சிட்டேன். அப்படியே வித்துற வேண்டியதுதான்.
அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் திரும்ப விட்டுருப்பேன் எங்கேயோ. அப்படியே பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா தலைவா. நீ பின்னாடி வா தலைவா. வெறிய தின்னுகிற தலைவா. என்ன மக்களே இது வெறியேற்றுது. உள்ளே எடுத்துன்னு வரதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. அப்படிதான் நிறுத்து, அப்படியே நிறுத்து. சரி, இதை அப்படியே போட்டு விற்றுருவோம். கஸ்டமர்ஸ் வர்றதுக்குள்ள ஒயாட்டா சூப்பரா 2 லட்சம். இது எவ்வளோக்கு வாங்கினேன்? 35,000 ரூபா. சரி, இல்லை 30,000 ரூபா. ஐயோ, போட்டோன்னே கூட்டம் அள்ளுமே. மணி 9 தான் ஆகுது. போடு. ஸ்பாஞ்ச் எடு. ஸ்பாஞ்ச் எடுறா என்ன. எவ்வளோ இது பாருங்க. நம்ம அடுத்த ஸ்பாஞ்சு இது பண்ணாதான். பா என்னடா தொடக்க அழைக்க போக மாட்டேங்குது. நம்ம அடுத்த லெவல் ஸ்பாஞ்சு இது எடுத்தால் தான் கொஞ்சம் ஸ்பீடாகும். பசங்க கருத்து போயிட்டானுங்க. இந்த காருக்கு தான் வரானுங்கோ. பரவாயில்ல, அழுக்காவே இருக்கட்டும். சார் எவ்வளோ சார்? 2 லட்ச ரூபா சார். வாங்கிட்டு போ சார். 94. அடே அச்சு வாய வச்சிரும். உனக்கு 1,50,000 ரூபா தாடா. 1,50,000 ரூபா. நல்லாவே இருக்க மாட்டேன். ஓடிப்போ, அந்த சைடு ஓடிப்போ, எங்கேயாவது ஓடிப்போ. காசே இல்லைன்னு வந்து நிற்பானா அவன். வரட்டுக்குன்னு வெளியே ஏற்றுவான் நம்மள. அப்படியே நான் பார்த்தாலும் எனக்கு 1 லட்ச ரூபா தான் கிடைக்குமே. ஆக்ஷனில் போய் காரை வாங்கி தவறல நான். டேய் வெறி ஏற்றுறீங்கடா. 28,050, 28,500, 2,80,000 ரூபான்னு போடுறேன் பாரு. நல்லா இருப்ப. ஓடிப்போ. ஒரு ஆண்டி வந்துச்சு. ஆண்டி 2 லட்சம் தான் ஆண்டி. அட்லீஸ்ட் 1,20,000 ரூபாய் தா. அந்த நான் 7,94 கேட்டுச்சு. அப்படியே பார்த்தாலும் எனக்கு 1,13,000 ரூபாய் தாண்டா வரும். பார்கெனாவது பண்ணி தொலையலாமா இதுங்கள்கிட்ட. ஒரு வேளை இருங்க, தப்பு பண்ணிட்டேன். 1,50,000 ரூபா. டேய் நான் இது வாங்கினதே 75,000 ரூபா. அப்படின்றதுக்காக தான் வெறியேற்றுறானுங்களோ. இதை 1,50,000 ரூபா அப்படி போட்டாதான் மக்கள் எல்லாம் வருவானுங்க. சும்மா இல்லை, சாவடிப்பானுங்க அவனுங்க. சரி, சும்மா தானே இருக்கோம். அப்படியே போட்டு துடைப்போம். துடைக்கிற நேரத்தில் வேணா வந்தால் விற்றுருவோம். பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. இது ஒன்று ஹெட்செட்டு சாவடிக்குது. கரெக்டாக என் மடியில் வந்து உட்காரு. தள்ளிப்போடா கொஞ்சம். டேய் யாரா நீங்கள்லாம்? சரியான சைக்கோவாக இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபாய் தான். ஒரு வேளை 70,000 ரூபாய்க்கு வாங்கினது தெரிஞ்சிருச்சு வந்து நாய்ங்களுக்கு. 1 லட்சம். கீச்சா 1,28,000 ரூபாய் தான் வந்துக்குது. ஐயோ, ஒரு ஆண்டி போயிடுச்சு. இப்போ நான் நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு ஒரு 2 கார் வாங்கிட்டு வரேன். மக்களே சூப்பராக நான் நம்பவே இல்லை. என்கிட்ட காசும் கம்மியாக தான் வாங்குது. இந்த கார் தான் அதிக விலைக்கே போகுதே. 28,000 ரூபாடா. டே 25,000 ரூபாய். இது வேறு இப்போ தான் வா. சோ 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 சோ. மக்களே சத்தியமாக நான் ஸ்க்ரீன் ஆட்டவே இல்லை, அதுவாக தான் ஆடுது. 24,500.
24,500. நல்லாவே இருக்க மாட்டேடா மக்களே. இந்த வீடை வாங்கினா காசு குறைஞ்சிரும். இந்த 2 காரை டப்பு டப்புன்னு போட்டு விற்றுருவோம். விற்றுட்டு இது ஒரு கண்டிப்பாக 30,000 தான் சொல்லுவான். 16 ரூபாயா சார்? 14,500. போடு போடு. இதுனா ஒரு டப்பா காரு. சரி வாங்கி பார்ப்போம். ஒரு 1000 ரூபாய் இன்னும் ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? 3000 ரூபாய். ஆன்ட்டி 3000 ரூபாய்க்கு தா. அப்போனா 5000 ரூபாய்க்கு விற்றுடலாம். இருக்கிறதுல சீப்பஸ்ட் கார்னா இதுதான். ஐயோ கார் டோ ஓடிப்போ. இதை டப்பு டப்புன்னு விட்டாதான். ஏய் உள்ள ஏண்டா ஏறுற வெண்ண? காரை கூடுறா போடா. இல்லை 86,000 வச்சு 2 கார் வேணா வாங்கலாம். என்டர் கொடு. ஆக்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன கன்றா வீடா இது இந்த வீடு? சை சூப்பராக இருக்கு மக்களே. சூப்பராக வாங்கியிருக்கலாமோ? இன்சைட்ரா ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷனுக்கு தாண்டா போவோம். இது அப்படியே டப்பா கார் தானே? இல்லை சூப்பராக வந்திருக்கு. இல்லை டப்பா கார் தான். இறங்குடா வண்டியில இருந்து வென்று. ஐயோ நான் வேறு தப்பா சொல்கிறேனே. மக்களே மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காப்பிரைட் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. டேய் நான் வாங்குறேன்டா. சாரி மக்களே, நான் அந்த ஆக்ஷனுக்கு அந்த பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 3rd பார்ட்டு போட்டு முடிச்சா அப்படியே தான் இதுக்கு வரேன். இது நான் வாங்கியே தீருவேன்டா. எடுத்தோடனே 1000 போட்டுட்டு அடுத்து நம்ம 400லேருந்து போகலாம். 1000 460 460. போடு மக்களே. சத்தியமாக இது வாங்க முடியாது. சத்தியமாக வாங்கவே முடியாது. 3 லட்ச ரூபா போ. இருக்கிறதே 50,000 ரூபாய் தான்டா. அதுலேயும் 2 கார் வாங்கிட்டேன். இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மக்களே வைக்கிறதுக்கே இடம் இல்லை மக்களே. அப்படி காரை வாங்கி வச்சுருக்கோம். சத்தியமாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சாதான் மாடலாக வைக்கிறோன்னு இது பண்ணலாம் முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஒட்டி வைக்கணும். இந்த வீடியோ எவ்வளோ இதில் போயினுக்குதுன்னு தெரில. 28 நிமிஷமா? போன வீடியோவே 47 இதில் போயினுக்குது. இதை டக்குன்னு வாங்குங்கடா. அடுத்த கார் நான் வாங்கணும்ல. இங்கேருந்தே ஃபஸ்ட்டு டோவை இது பண்ணிடலாம். எனக்கு இன்னைக்கு தான் மக்களே மனசு நிம்மதியாக இருக்குது கொஞ்சம். என்ன த்ரோ இது? ஐயோ நான் தானா கையில் அந்த ஸ்பாஞ்சை வச்சு அங்கே நின்றுக்கிறேன். கையும் பாருங்க மக்களே இந்த இடத்துல தனியாக நிற்கிது. அடுத்து நான் கார் போடு வாங்கடா. எனக்கு தாண்டா 1314 ரூபா. ஸ்டார்டட் போ. 328 இன்னொரு 1000 ரூபாய் குத்தணும். என்ன எனக்கு தான் எனக்கு நல்லாவே இருக்க மாட்டேடா. காரே எவ்வளோ குறைச்சிச்சு பாருங்க காசை. எனக்கு தான். போடு மக்களே 3 கார் தூக்கியாச்சு.
இப்போ இங்கேருந்தே நான் டோ அன்லாக் பண்ணி வச்சிட்றேன். ஒரே நிமிஷம். அப்கிரேட்ஸ்க்கு போயிட்டு போயிட்டு வாங்க. மொத்தத்தையும் வாங்கியாச்சு. என்னடா காசு போயிடுச்சு பட்டுன்னு. டோ கோடிப்போ. சாரி மக்களே, அம்மா டப்புன்னு பேசிட்டாங்க அந்த சைடு. என்னது இது? ஐயே, இந்த கார் வர ஆன்லேயே இருக்குது. சரி ரைட்டு மக்களே, நான் இந்த காரில் இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, ஒரு வழியாக அங்கே இருக்க எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு, அதனால நான் தூங்க வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1,28,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1,01,021 செலவு பண்ணியிருக்கோம். அதனால 27,000 நமக்கு லாபம் மக்களே. இது வந்து நமக்கு செகண்ட் லாபம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே லோட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போயிட்டு நம்ம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. நம்ம கடையில் எத்தனை கார் இருக்குதுன்னு மட்டும் இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே அசந்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோ ரிப்பேர்ஸ்லேயும் ஒரு இது இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வர ஆக்ஷன் இருக்கா, இன்றைக்கி வர காசை வச்சு ஆக்ஷனில் இருக்க எல்லா காரையும் தூக்குறோம். பார்த்தீங்கன்னா டன் 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 டன். பார்த்தீங்களா நம்ம கடையில் எத்தனை காருன்ட்டு. இது இந்த 2 கார் ஆக்ஷனில் வாங்கினது. இந்த ஒரு காரும் ஆக்ஷனில் வாங்கினது. மற்ற 2 காரும் இதில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ரிப்பேர்டான கார்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஆட்டோ ரிப்பேர்ஸில் கொடுக்க போகிறேன். ரிப்பேர் இருக்கக்கூடாது மக்களே. இது நேற்றுலேருந்து என்ன வெறியத்தினே இருக்குது மக்களே. ரிப்பேராக இல்லை என்னன்னே தெரில. சரி இருங்க, நம்ம அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வேற ஒன்று ஷேக்கை இணைக்குது. ஒரு ஷேக்கை போட்டு வருவோம் நானே. இன்னும் நிற்கலண்ணா என்ன மக்களே, இது ரொம்ப நேரமாக லேக் அடிச்சுனே இருக்குது. சரி இப்போ அங்கே ஒரு கார் இருக்குது, இதோடு சேர்த்து 6 கார் மக்களே. இதுதான் செம்ம டேமேஜ் ஆன காரு. அந்த டேமேஜ் ஆன கார் எப்படியும் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கியாச்சு. பார்த்தீங்களா, இதுக்கே 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம் நம்ம. இந்த காருக்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் ஆக்ஷனில் வர 3 கார் தூக்கினேன். அப்புறம் நெய்பர்ஹுட்டில் ஒரு 3 கார் தூக்கினேன். இன்றைக்கி வர ஆக்ஷன் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு தான் இருக்குதான். இப்போ மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த காரெலாம் விற்றுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கார்ஸை எதெல்லாம் டேமேஜ், இது ஒன்றே தான் டேமேஜ். இது ஒரு டேமேஜ் இருக்குது. இதுலேயும் அதே தான் டேமேஜு. இதுலேயும் 2 டேமேஜ் இருக்குது. இப்போ இந்த காரில் சொல்லுங்கடா எப்பா. இந்த கார் மட்டும் கிளிச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச கார் மட்டும்தான் மக்களே என்னால் இது பண்ண முடியும். இப்போ 3000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போய் எவ்வளோன்னு கேட்போம். ஏன்டா வெளில போகிற வெண்ண? டட்டரன் டட்டன் சவுண்டு வர கேட்டு ஐயோ யாரியா நீ வெளியேற்றுற என்ன? இது வர முன்னாடி போய் சொல்ல மாட்டேன். அது டயரை பாருங்களேன் எவ்வளோ விளையாடுது. நெருப்பு அங்கே கொட்டை இது வேலை செஞ்சுனுங்கிறாங்க. ஃப்ளாஷ் அடிக்குதாங்க. இதுதான் சரி டேமேஜ். அந்த பக்கத்தில் இருக்க காரு எதுக்கு தான் இத்தனை இது பண்ணணும்? டேய் வெண்ண, தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இந்த காரா. ஒரு வேளை சரியாக தான் சொல்கிறானோ? டேய் ஒழுங்காக பார்த்து சொல்கிறா எப்பா. அப்போ என்னத்துக்கிட்ட அங்கே வந்து நான் எத்தனை சொன்னேன்? இப்படியாடுது காரு. எப்பா பொறுமுடா எப்பா. மக்களே என்ன பண்ண போகிறேன், நான் இந்த காரில் அப்படியே எடுத்து வித்துற போகிறேன். டைம் இல்லை, கையில் காசும் இல்லை. 3000 ரூபாய் தான் இருக்குது.
தடவை உள்ளே போய் தொலை மாட்டேன். அவள் தான் உள்ளே போயிடுச்சு. அவள் தான் இப்போ நெய்பர்ஹுட் இருந்தா பாரு, அங்கே இதுலேருந்து எத்தனை வந்துடலாம். ப்ரோ பண்ணு. ஆஃபீஸ் கிளீன்டர் 5 XP. ஸ்கில் பாயிண்ட்டு 160 தாங்குது. 250 வரைக்கும் போகணும் மக்களே. அப்புறம் இங்கே ஒரு பிச்சைக்காரர் இருக்காப்புல, அவர் ஹேர் பண்ணலான்னு நினச்சா எங்கே இருக்காருன்னு தெரில. சம்டைம்ஸ் அந்த பாரில் இருப்பார், சம்டைம்ஸ் இங்கே எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாப்புல. இந்த காருக்கு தான் மக்களே அவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் நான். காரே ஒழுங்குமதி அங்கே ஓடி போயிடு. அவள்தான் மக்களே, இன்னைக்கு பார்க்க போகிற லாபத்தில் நீங்கள்லாம் வாய ஆன தரக போகிறீங்க பாருங்க. அப்படி லாபம் இருக்குது இன்னைக்கு. $1,28,000 தானே இருந்தது நம்ம கிட்ட போன வாட்டி. அதோட அதிகமாக பண்ணி காமிக்கிறேன். இது வேற இவ்வளோ லேக் எடுக்குது. என்டர், ஸ்டார்ட், பேக் கேமரா. இது மட்டும் வேறு மாதிரி வச்சு பார்ப்போமா? போதும் 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 போதும். இறங்க வெளில இறங்க. अवलदा मक्कले எல்லாத்தையும் சேலுக்கு போடு. मेरे जैसा अपने टीम के सबसे फ्लेक्सिबल प्लेयर बनना चाहते हो? जंगल रोल मोबाइल लेजेंड 5v5 மக்களே ஒரே நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. டப்புன்னு இதுவாயிடுச்சு, ஆட் வந்துருச்சு. இப்போ என்ன ட்ருன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னு தெரில. எனக்கு டப்புன்னு 4000 ரூபாய் வந்துருச்சு ஆடு பார்த்ததுனால. ஐயோ தெரியாமல் ஆடு இதுவை கிளிக் பண்ணி விட்டேனா. சரி இப்போ இது எல்லாத்தையும் சேலுக்கு போட்டு விட்டுடலாம். இது வேறு லாகையே சாவடிக்குது. இது வேறு வந்து தொலைய மாட்டேது. ஃபஸ்ட்டு என்ன கார் வாங்கணும்? இது எவ்வளோக்கு வாங்கினேன்? ஓ 30,000 போட்டிட்டான் சேல். இது அதே தான் காசுதார் 20,000. இது இவ்வளோ ஹோண்டா விக் டிவி 3000 5,000. இது எவ்வளோ BMW சீரிஸ் 10,000. 1000னு போட்டிருப்போம் மக்கள் இன்னத்துக்கு. இது எவ்வளோ இந்த காரு 30,000. 3,000 போட்டிருக்கேன். இது எவ்வளோ டாஜ் தார் சேம் 30,000. ஆஃபீஸ் காலில் கட்ட போது மக்களே. இன்னைக்கு பார்த்துக்கினே இருங்க இன்னைக்கு வியாபாரத்தை. யார் அது அதுக்குள்ளே என்ன வேண்டாம் சுற்றின்னு இருக்கிறீங்க? போகிறதுக்கு வழி தேடுறீங்களோ? ஓ அந்த சைடு சுற்றின்னு போகிறாங்க இடம் இல்லாததுனால. ஆஹா நடத்துங்க நடத்துங்க சார். 30,000 தான் சார். ஓடிப்போ சார், போ சார். நீ அடுத்தங்கடா கஸ்டமர் இருந்த ஆஃபீஸு கஷ்டம். எங்கடா காருக்குள்ளே போய் நிற்கிறாரா? கஸ்டமரே எங்கன்னு தோக்குறாங்க சார். இது 5,000 தான் சார். செம்ம மாடல் இது கொடுத்தீங்கன்னா. ஏய் இது வேற ஒன்று லேக் அடிச்சுன்னு இருக்குது. மக்களே லேக் ஆகுது தான் மக்களே எனக்கு வெறியாகுது. தொடுறான் ஒன்று பேசுகிறா அவனாண்ட. என்னை விளையாடக்கூடாதுன்றதே இந்த கேம்காரனுங்க இப்படி பண்ணுறானுங்களா? நாங்கள் பக்கத்தில் வந்தே பேசுவோம்ட. மக்களே சாவடிக்குது என்னது. ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு. ஓகே நான் அதே 5,000 2,000 தரேண்ணா. அடுத்து 3,000 ரூபாய் தாடா. இல்லை ஒரு 4,000 ரூபாய் 4,500. கஷ்டப்பட்டு வேலையை இது பண்ணா. அச்சு சா வச்சிரும் ஒன்று போடா பின்னாடி கஷ்டம் பண்ணிக்கிறாங்க. சார் நீங்கள் பார்க்க ஜிம் பாடி மாதிரி இருக்கீங்க. பாடி பில்டர் சார் ப்ளீஸ். ப்ரைஸஸ் பாதுறீங்க டேய் அச்சு வாயெல்லாம் வச்சிட போகிறேன் பேர் ஒன்று. மக்களே என்ன மக்களே இத்தனை பேர் விற்க பண்ணுறாங்க? பேசாமல் இந்த கார் 2,000 ரூபாய்க்கே விற்றுலாமா?
ஓ அந்த காருக்கு நிற்கிறீங்களோ? 29,000. ஐயோ அதான் வந்துட்டல. இப்போ பாருங்க 30,000 ரூபான்னு போடுறேன். அப்படியே வாங்கிட்டு போகும் பாரு. ஒழுங்கா வாங்கிட்டு போ. வேணா சொன்னல, இதுக்கு முன்னாடியே 30,000 ரூபான்னு சொல்லியிருக்கணும். சரி 5,000 ரூபாய் தான் தம்பி, வாங்கிட்டு போடா. ஏய் சரி போய் தொலை போ. சரி போ. 80,000. சார் நீ ஏன் சார் வெளில போய் வெயிட் பண்ணுகிற? ஏய் ஐயால இம்மா நேரம் கம்முன்னு தானே அந்த 30,000. களை கட்டுது போடு. 1,28,000 இருந்து கொஞ்சம் தான் வந்துக்குது. இன்னும் இந்த காரு விற்றா வந்துடும் ஒரு 1,27,000. ஐயோ சே தப்பு பண்ணிட்டேன் மக்களே. ஐயோ மணி 5 ஆயிடுச்சு. ஐயோ நான் பார்க்கவே இல்லை. டேய் டக்குனு குத்துரு போட வென்றே. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சாரி. 9,000 தானே, போய் தொலை போ. ஐயோ மக்களே என்னது ஃபஸ்ட்டு கார். ஐயோ செகண்ட் காரு செம காரு. சீக்கிரம் ஓடி போட. ஐயோ ஃபஸ்ட்டு கார் வாங்க முடியலையே. டாய் அந்த கார் நான் தான் வாங்குவேன். ஓடு. 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஓடிப்போ. நான் தான் ஏய் நான் தாண்டா வாங்குவேன் எந்தன்றேன். ஏய் எனக்கு தாண்டா இது. கையை வச்சு பாருங்களேன், விரல வெட்டுறேன். அடுத்த எப்படியும் சூப்பர் கார் தான். போடு செம கார். வாங்கிடலாம் மக்களே. 22,000 தானே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1,000 கொடுத்துடலாம். 1,000 என்னடா 2,000 தான் கொடுத்தேன், அதுக்குள்ளே போயிடுச்சு. செம. ஐயோ 2 கார் தான் வாங்க முடிஞ்சுது. வந்திருந்தா இந்த காரையும் வாங்கியிருக்கலாம். பா கொஞ்சமாவது லாபம் கிடச்சிது. என்ன மக்களே இது வெறியாகுது நமக்கு. அது டப்புனே அவனா வாங்கடா. ஏன் போய் என் வியாபாரத்தை பார்க்க வேணாமா? இல்லை பார்க்க முடியாது. அவள் தான் மணி 5 6 ஒரு 6 இருக்கும். அபி அவள் தான் முடிஞ்சுது. நைட் ஆயிடுச்சு. அவள் தான் இன்னும் 10 செகண்ட் தாங்குது. ஸ்கில் பாயிண்ட் ஏதாவது வந்துதா? என்ன மக்களே இது ஸ்கில் பாயிண்ட்டு வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேங்குது. சே ஃபஸ்ட்டே வந்திருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டுக்கிறேன். டேய் அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் தொலை நாய. ஐயோ அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க மக்களே. வந்துடுறேன். இது மட்டும் வச்சுட்டு இந்த கார் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உள்ளே விட்டுட்டுலாம் மக்களே. உள்ளே விட்டுட்டு சேலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே போயிடலாம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு ஒரே நிமிஷம். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பெகரை வந்து ஹையர் பண்ணிடலாம். அப்புறமா ஸ்கில் பாயிண்ட் கிடச்சா நம்ம அவனை கூட ஹையர் பண்ண வச்சுக்கலாம். இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுட்டு சேல் கூட்டுடலாம். சீக்கிரம் போடா. ஓகே 2வது வாட்டி இந்த கார் வாங்குகிறோம் மக்களே. நம்ம ஆக்ஷன்லேயே 2வது வாட்டி வாங்குகிறோம். கேமராவை திருப்புடா. அவன் என்ன தலையை அந்த சைடு வச்சுட்டு ஓட்டுறான். செம ஸ்பீடு போகுது. ஏய் எப்பா
ஓகே, இப்போ இந்த சேலில் போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது எவ்வளோ? 40,000 45,000. இது எவ்வளோ வாங்கினாங்க? 31,000. 31,002. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ பாய் ஃப்ரம் விடிஜி. பாய்.